ஸோ ஹலோ கைஸ். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எதை பற்றி பார்க்க போகிறோன்னு வந்து பார்த்தீங்கன்னா பிசிஜி ஷேர். ஸோ பிசிஜி பிரைட்காம் குரூப் லிமிடெட். ஸோ இந்த ஷேர் வந்து ஏற்கனவே நம்ம இதை பற்றி பேசியிருந்தோம், ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபார்ம். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து சஸ்பெண்ட் ஆயிருக்காங்க ஷேர் மார்க்கெட்லேருந்து. ஸோ செபி வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கு, என்எஸ்சி பிஎஸ்சியில் ட்ரேட் ஆகக்கூடாது. ஸோ இப்போ வந்து வீக்லி ஒன்ஸ் மட்டும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, மந்த்லி 4 டைம்ஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ எவ்ரி வீக் மண்டே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ மார்க்கெட்டில் ரெண்டு வந்து முக்கியமான நியூஸ் கொடுத்துருக்காங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா August 12th and August 20. ஸோ ரெண்டு வந்து 2 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை வந்து லான்ச் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கம்மிங் மண்டே அண்ட் நெக்ஸ்ட் டியூஸ்டே வந்து லான்ச் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க ரிசல்ட். ஸோ இதை வந்து எப்படி நம்ம மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆக போகுதுன்றது மண்டே தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சில பல இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பிசிஜி கிட்ட இருந்து கிடச்சிருக்கு. ஸோ அதை வந்து நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ஓவர்வியூ பார்த்துடலாம். ஸோ இவங்களோட ரெவன்யூ மாடல் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ். ஸோ நம்ம வந்து சோஷியல் மீடியா ஆட்ஸ், யூடியூப் ஆட்ஸ், அப்புறம் வந்து நம்ம இன்டர்நெட் மூலமா வரக்கூடிய ஆட்ஸ், பார்க்கக்கூடிய ஆட்ஸ் எல்லாமே இவங்க வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ டாப் கம்பெனிஸ் தான் இவங்க அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கேம்பெயின்ஸ் கூட ப்ராஜெக்ட் எடுத்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மேபி எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐடிசி, ஏர்டெல், ஸோ இந்த மாதிரி கம்பெனி கூட தான் வந்து கிளைண்ட்ஸ் வச்சு டீல் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இது இல்லாமல் அவங்க சாஃப்ட்வேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஸோ ஏஐ அதில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க. ஸோ இதில் சஸ்பெண்ட் ஆன காரணம் வந்து பார்த்தீங்கன்னா 3 மந்த்தான குவார்டர்லி ரிசல்ட் கொடுக்கல. ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இவங்களோட சப்சிடரிஸ் கம்பெனி. ஸோ இந்த பிசிஜி குரூப் ஷேர்ஸோட சப்சிடரிஸ் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா வைரிச் மீடியா லிமிடெட், ஸோ எல்ஐஎல் ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட், ஃப்ரன்ச்சோ டேட்டா மேனேஜ்மெண்ட் ஐஎன்சி, இன்டர்நேஷனல் எக்ஸ்பென்ஷன் ஐஎன்சி, ஆன்லைன் மீடியா சொல்யூஷன். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க சப்சிடரி கம்பெனிஸ் இவங்க பிசிஜி கீழே வந்திருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைட். ஸோ ஒன்று இந்தியா, யூஎஸ்ஏ, இஸ்ரேல், ஆஸ்திரேலியா, பிரேசில், சிங்கப்பூர், யூஏஇ, ஸோ இந்த எல்லா வேர்ல்டுலேயும் வந்து எல்லா கண்ட்ரிஸ்லையும் வந்து இவங்க வந்து சப்சிடி ரன் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கம்பெனி எல்லாமே. நம்ம லைஃப்க்கு தேவையானது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கன்ஃபார்ம். நம்ம ஏன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் யூசர்ஸ் மட்டுமே 5.6 பில்லியன் பேர் வந்து வேர்ல்டு வைட் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இன்டர்நெட் யூசர்ஸ் மட்டுமே. ஸோ அவுட் ஆஃப் 9 மில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா 5 பில்லியன் வந்து 5.5 பில்லியன் யூசர்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அவங்ககிட்ட நம்ம வந்து ஒரு ப்ராடக்டோ சர்வீஸை சேர்க்கறதுக்கு ஸோ இவங்க வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ நிறைய கம்பெனி இவங்க வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இந்த ஷேரோட நம்ம சார்ட் ஏற்கனவே பார்த்துருந்தோம், சார்ட் பேட்டர்ன் எல்லாமே. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோவிட் ஸ்டார்ட் ஆகும் போது நம்ம வந்து சார்ட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, இந்த ஷேர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் வந்து யூசர்ஸ் பூம் ஆனாங்க அதிகம் பேர். ஸோ மார்க்கெட்டுக்குள்ள அதிகமாக இன்டர்நெட் யூசர்ஸ் வந்தாங்க, அதிகமாக வந்து மொபைல்ஸ் வந்து எல்லாரும் வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க வீட்டில் இருக்கிறனால. கோவிட் டைமில் என்ன பண்ணுறது தெரியாமல். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ₹3 இருந்து ₹100 போயிருக்காங்க. கிட்டத்தட்ட 3500% வந்து மேலே ஏறி இருக்காங்க இந்த ஷேர். எல்லா மார்க்கெட்டே விழுந்திருக்க சமயத்தில். ஸோ வந்து கோவிட்னால வந்து மார்க்கெட்டே கிராஷ் ஆயிருந்தது அப்போது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேர், ஸோ ஒரு மார்க்கெட் கிராஷ் ஆகுதுன்னா வந்து மார்க்கெட் மொத்தமாக கிராஷ் ஆகுது. ஸோ ஏதாவது ஒரு பக்கம் வந்து மணி வந்து இன்ஃப்ளோ இருந்துட்டு தான் இருக்கும். ஸோ அது வந்து நம்ம எப்பவுமே மறந்துக்கூடாது. ஸோ 1 இறங்கினா 1 இயர் தான் செய்யும். 2021, ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷம் பேக்கில் இருந்த ப்ரைஸ்க்கே இப்போ போயிட்டு இருக்கான். ஸோ ₹6.86 வந்து இருக்காங்க இப்போ ட்ரேட் இருக்கான். ஸோ மேபி நல்லா ரிசல்ட் கொடுத்து மண்டே அண்ட் நெக்ஸ்ட் 2 குவார்டர்லி ரிசல்ட் நல்லா கொடுத்து மண்டே அண்ட் டியூஸ்டே நல்லா ரிசல்ட் கொடுத்துட்டு ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே பூம் ஆகுதா இல்லையா அப்படின்றது நமக்கு தெரியணும். ஏன்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இதில் வந்து ரொம்ப லோ. ஸோ 16% இதில் ப்ரொமோட்டர் ஹோல்டிங்ஸ் இருந்தாங்க. ஏற்கனவே இதை பற்றி டீட்டெயிலாக பேசிட்டு இருந்தோம். ஸோ பியர் கம்பேரிசன் பண்ணி, ஸோ பியர் கம்பேரிசனோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங்ஸ் எல்லாமே பேசிட்டு இருந்தோம். ஸோ 16% வந்து பார்த்தீங்கன்னா 18% தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பிளச் பண்ணியிருக்காங்க அந்த ஷேரை. ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் பேர் பிளச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து 2.50% வந்து பிளச் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட்டு வந்து 2021 கம்பேரிசன் பண்ணும்போது 24% 2021 செப்டம்பரில் வந்து பிளச் பண்ணியிருந்தாங்க. இப்போ நியர்லி 2.50% கிட்ட வந்துருச்சு. ஸோ பிளஜ்டு ஷேர்ஸ் எல்லாமே ஸோ கம்மியாக தான் இருக்குது. இது ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட் தான். ஸோ அந்த பாசிட்டிவ் சைஸ் கம்மியாக தான் இருக்குது. பட் அதுவே வந்து கொஞ்சம் பெரிய ட்ராபேக் தான் இதில். ஸோ ப்ரொமோட் ஹோல்டிங் கொஞ்சம் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதிகமாக இருக்கிறதே பப்ளிக் தான் அதிகமாக ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எஃப்ஐஎஸ் 10% ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே நம்ம பார்த்தோம் அவங்களாம் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கூட வந்து சில ஷேர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐவி மூலியமா வர அமௌண்ட்லாம் கூட பிசிஜி ஷேர் கிளப் இருக்குது. அது என்ன மியூச்சுவல் ஃபண்ட்லாம் பார்க்கலாம். ஸோ இதில் டாப் 3 வந்து பார்த்தீங்கன்னா க்ரோ, நிஃப்டி, டோட்டல் மார்க்கெட், இண்டெக்ஸ் ஃபண்ட், ரெகுலர் ஃபண்ட். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி மொத்த ஷேரையும் விற்று விட்டுட்டாங்க. யூடி நிஃப்டி 500 அண்ட் மொத்தல ஓசோ மைக்ரோ கேப் 250 இண்டெக்ஸ். ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா 100% விற்றுட்டாங்க. ஸோ அவங்க வாங்கி வச்சிருந்த எல்லா பிசிஜி ஷேர்ஸையும் வந்து விற்றுட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஸோ மேபி விற்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லோ ப்ரைஸில் கூட விற்கலாம் சில பேர். ஏன்னா ப்ராஃபிட் வந்து புக் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து லாஸ் புக் பண்ணிவிட்டு
கீழே போயிட்டு நம்ம வந்து இன்னொரு லோ ரேட் வந்த உடனே வாங்கிக்கலாம் சப்போர்ட்டில் இருக்க உடனே. ஸோ இப்போ சப்போர்ட்டில் இருக்கா இந்த ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டில் இருக்குது. சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ₹3 வரையும் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ ₹3 வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சப்போர்ட் ரேஞ்ச் இருக்குது இந்த ஷேருக்கு. ஸோ சேல் பண்ண முடியாத சுச்சுவேஷன் தான் இப்போ. ஸோ எல்லாமே ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்லேயே வந்து சேல் நடந்து 5% அப்பர் சர்க்யூட் ஆகிட்டு க்ளோஸ் ஆகிட்டு அங்கேயே முடிஞ்சிடுது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ₹3 வந்த உடனே ப்ரொமோட்டர்ஸ் எல்லாமே உள்ளே வரும், ப்ரொமோட்டர்ஸ் காசு உள்ளே வரும். ஸோ அங்கேருந்து மேலே மூவ் ஆகுதா இல்லை வந்து கீழே படுத்து கிடக்குறானான்னு தெரியல அவன்.